Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026. அவதூறுகளை பரப்பினார்கள். அந்த கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுன் திமுகவுக்கு எதிரான கடும் விமர்சனத்தை முன்வைத்த நிலையில் அவரை அழைத்து நான் விளக்கம் கேட்டேன். அவர் தன்னுடைய கருத்து சரியானது என்று சொன்ன நிலையில்தான் 6 மாதம் அவர் மீது நாம் நடவடிக்கை எடுத்தோம். அப்போது ஆதவ் அர்ஜுனிடத்திலே பல 100 கோடி பணம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் திருமாவளவனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்று சொன்ன கும்பல் வாயடைத்து போனது. அவர்களின் முகத்தில் கரி பூசப்பட்டது. அது உண்மையா இருந்தால் ஆதவ் அர்ஜுன் மீது 6 மாத ஒழுங்கு நடவடிக்கையை நாம் எடுத்திருக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே அவர்களுடைய அவதூறு பொய்த்து போனது. அதன் பிறகு அவர் வந்து நான் விசிகாவிலிருந்து விலகுகிறேன், தாவேகாவில் சேருகிறேன் என்று நம்மிடத்திலே நாகரிகமான முறையில் சொல்லிவிட்டுத்தான் விடைபெற்றார். நானும் வாழ்த்தி அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு அவருக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கரூரிலே 41 பேர் இறந்தபோது அந்த துயரம் எனக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆதவ் அர்ஜுன் அவர்களை தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்று கேட்டேன். நடந்ததை சொன்னார். வருத்தப்பட வேண்டாம், மனம் தளர வேண்டாம், இது ஒரு விபத்து, அவ்வளவுதான். இதற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம், இதை கடந்து செல்லுங்கள், விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துங்கள் என்று அவரிடத்திலே சொன்னேன். அவ்வளவுதான். அதற்கு பிறகோ அதற்கு முன்போ இந்த தேர்தல் முடிவு வருகிற வரையில் அவரும் என்னை தொடர்பு கொண்டதில்லை, நானும் அவரை தொடர்பு கொண்டு பேசியதில்லை. ஊரில் பலவிதமான அவதூறுகளை பரப்புகிறார்கள் இயக்கத் தோழர்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, இப்போது ராஜா நாம் எடுத்த முடிவை விமர்சனம் செய்திருந்தார். தோழர்கள் என்னிடத்தில் அதை பற்றியெல்லாம் கேட்டார்கள். நான் அதை பொருட்படுத்த வேண்டாம், கடந்து செல்லுங்கள், அதற்கு யாரும் எதிர்வினையாற்ற வேண்டாம் என்று பேசியவர்களிடத்தில், தொடர்பு கொண்ட தோழர்களிடத்தில் சுட்டிக்காட்டினேன், அறிவுறுத்தினேன். அவர் காங்கிரஸை பற்றி அப்படி விமர்சித்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. இடதுசாரிகள் ஆதரவு நல்கியதும் ஒரு அணிமாற்றம்தான். அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு நல்கியிருக்கிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் நாமும் எடுத்தோம். ஆனால் நம்முடைய தோழர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், அதுவும் நானே இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தியதன் விளைவாக, தாவேகா தரப்பிலும் அழைப்பு விடுத்ததன் விளைவாக அமைச்சரவையில் நாம் இடம்பெறுவது என்ற முடிவை எடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே இந்த ஆதரவு நல்குவது என்கிற முடிவை நேரிலே சந்தித்து, இடதுசாரிகள் எடுத்த முடிவை நாங்களும் எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டுத்தான் ஆதரவை நல்கினோம். அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் ஒன்றுமில்லை, நீங்கள் ஆதரவு நல்கலாம் என்று இசைவு தந்தார். அமைச்சரவையில் இடம்பெறப் போவதை அவருக்கு தெரிவிக்க முடியவில்லை. ஆனால் முன்னணி அமைச்சர்கள் ஒரு சிலரை நான் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, அதன் பிறகுதான் செய்தியாளர்களை சந்தித்து விசிக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது என்ற அறிவிப்பை செய்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பயணித்து வருகிறது. எந்த அளவுக்கு அந்த தோழமைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்திருக்கிறோம், அந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டும் என்பதில் எங்களால் ஆன பங்களிப்பை எவ்வளவு செலுத்தியிருக்கிறோம் என்பதை திமுக தலைவர் அண்ணன்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக நன்கு அறிவார். அன்பு இளவல் மேனாள் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் நன்கு அறிவார். சுற்றி இருப்பவர்கள் ஒரு சிலர் நன்கு அறிவார்கள். ஆனால் அதையும் தாண்டி நாம் எடுத்த இந்த முடிவை திமுக தரப்பில் திரு ஆ ராஜா உட்பட பலர் விமர்சிக்கிறார்கள் என்கிற போது சற்று வலி அளிக்கிறது, வலியாகத்தான் இருக்கிறது. என்றாலும் கூட அவர்கள் ஆதங்கப்படுவதில் நாம் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது திமுகவை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிற தாவேகாவோடு நாம் கைகோர்ப்பதை அல்லது அவர்களோடு களத்தில் நிற்பதை அல்லது அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதை அவ்வளவு எளிதாக எப்படி திமுக தொண்டர்களால் கடந்து செல்ல முடியும்? இது மனித இயல்புதான். கடும் சொற்களால் விமர்சிக்க கூடாது என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த பதிவை உடனே எடுக்கும்படி ஆணையிட்டிருக்கிறார். இதுவும் நாம் அறிந்த ஒன்று. இந்த நிலையில் ஆ ராஜா அவர்களை எதிர்த்து விமர்சிப்பதோ, திமுகவுக்கு எதிராக விமர்சனங்கள் செய்வதோ அல்லது போராட்டங்களை நடத்துவதோ தேவையற்றது. Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026.